ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திடீரில் சுவையான ஃப்ரைட் ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் வந்து தேங்காய் சோம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தேவைப்படாது. அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷை வந்து இதோட வந்து நம்ம வந்து மேலே எல்லா பக்கமும் தடவிக்கலாம். நம்ம தடவி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டும். நமக்கு எல்லா இடமும் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதுமாதிரி எல்லா மீனையும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். இப்போ வந்து 1 ஹவர் கழித்து இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஊற வச்ச மீனை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பொரித்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். உங்களுக்கு இத்தனை மீன் வேணுமோ அத்தனை மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நடுவில் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம். தாராளமாக எண்ணெய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எல்லா இடமும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒட்டும் தான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தோசைக்கல் சரியில்லாதனால கொஞ்சம் ஒட்டுது. மற்றபடி நல்ல தோசைக்கல்லாக இருந்தால் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் நமக்கு. திரும்பி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் நமக்கு நல்லா வேகும். இருந்தாலும் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஒரு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு தான் நமக்கு வந்து சீக்கிரம் வேகும் நமக்கு மீன். இப்போ அது வேகட்டும். இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாக இருக்கும். தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இதையும் நம்ம மீன் வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் நமக்கு. இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு நல்லா வதங்கிருச்சு, அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிருச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த ஃபிஷ் வந்து ஓவரால் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்லேயே. வெந்திருக்கு நல்லா மீன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மீனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போதும் நமக்கு. சாம்பார் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா தண்ணியாக இருக்கும். கிரேவி மாரி வேணும்னா உங்களுக்கு வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணி நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. அதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான ஃப்ரைடு ஃபிஷ் கிரேவி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.